என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் முடிச்சிடலாம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாலம் அப்படின்னா, ஞாலம் அப்படிங்கிறதோட பொருள் உலகம். சரிங்களா? உலகமே உங்கள் கையில் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கண்டிப்பாக நடக்கும். பட் அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், அதுக்கான காலம், அந்த காலத்தில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதுக்காக அப்படிங்கிறது தான். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தகுதி இருக்கான்னு சில பேர் கேட்டுப்போம். தகுதிங்கிறது நம்மகிட்ட இருக்கிற விஷயம் கிடையாது, நம்ம வளர்த்துக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு VAO ஆகணும், உங்களுக்கு இங்கே உலகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது நமக்கு ஜாப். சரிங்களா? ஒரு VAO, ஒரு SI, ஒரு PC, ஒரு போலீஸ், இல்லை அப்படின்னா இப்போ ரயில்வேல ALP, ஏதோ ஒரு போஸ்டிங் வருது. எனக்கு அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா, கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். திருவள்ளுவர் அதான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் என்ன உங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் காலத்தில் அதுக்காக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். அந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான் நமக்கு அந்த உலகத்தையே வேணுன்னா கூட நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் இந்த இடத்துல நம்ம இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு அப்புறம் தான் VAO எக்ஸாம் எழுத போகிறோம், குரூப் 4. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாம் இப்போ வந்தாலுமே 3 மாதம் கையில் டைம் இருக்குது. ஸோ இந்த 3 மாத டயத்தை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணி கொண்டு போகிறது? ஸோ இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு பதட்டம். என்ன பண்ணலான்ற ஒரு சில பேர் வேகமாக இதெல்லாம் பண்ணணும்னு தோணும், ஆனால் பண்ண முடியாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கலான்னு சொல்லி தோணும், எடுத்து புக்கெல்லாம் வச்சுருப்போம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்துச்சு, டிவியில் படம் போட்டாங்க, திடீர்னு ரிலேட்டிவ் வந்துடுவாங்க. அது மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம ப்ராப்பராக நமக்கான காலத்துக்கு ஒரு ஷெடியூல் போட்டு அதிலேருந்து டிவியேட் ஆகாமல் போனாலே கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, இன்றைக்கிலேருந்து நம்ம எப்போ எக்ஸாம் வருது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 மாதம், இப்போ வந்து ஒரு 120லேருந்து 150 நாள் வச்சுக்கோங்களேன், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த 150 நாள் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் போடுவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஷெடியூல் போடணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறவங்க தான் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியும். சில பேர் 150 நாள் ஷெடியூல் போடுவோம், அந்த ஷெடியூலை 120 மாற்றுவோம். பண்ணியிருக்கீங்களா? அந்த 120 100 மாற்றுவோம். திரும்ப எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் 90 மாற்றுவோம். தென் அதுக்கப்புறம் ஒரு மாதத்தை விட்டுட்டு லாஸ்ட் 30 நாளுக்கு ஷெடியூல் போடுவோம். இப்படி பண்ணக்கூடாது. ஒரு 120 நாள் ஷெடியூல் போட்டிங்களா, அது முடிஞ்சது, அதை தூக்கி நம்ம இங்கே ஒட்டிடணும் வாலில். அதுக்கப்புறம் டே பை டே, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிருக்கேன், இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பாருங்கள், கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். அதில் பாருங்கள் என்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் மொதல் விஷயமே 2 பிளான், ஒன்று லாங் டேர்ம் பிளான், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் பிளான். நம்ம இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கே 2 பிளான் பண்ணி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியான்னு கிடையாது, வேர்ல்டு வைடு யாராக இருந்தாலுமே சரி, ஒரு லாங் டேர்ம் பிளானும் இருக்கணும், ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானும் இருக்கணும். இதை கூட சில பேர் மிஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதே மாதிரி தான் எந்த ஒரு கோல் நமக்கு வேணும்னாலும் நமக்கு ஒரு விஷனும் இருக்கணும், அதுக்கு ஒரு மிஷனும் இருக்கணும். ஸோ நம்ம பெரிய பிளான் ஒன்று பண்ணணும், டெய்லி டே பை டே பிளான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இன்றைக்கி நம்ம எஃபிஷியன்சி என்ன, நாளைக்கு என்ன, இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? சரி, இந்த விஷயத்தில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் வரக்கூடிய குரூப் 4ல் பெரிய டிசைடிங் ஃபேக்டர், உங்களுக்கு கண்டிப்பாக டிசைடிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஏன் நான் இந்த மேத்தமெட்டிக்ஸை மட்டும் சொல்கிறேன்னா, மற்ற பேப்பர்ஸ் மேத், சரிங்களா, 1, 2வது தமிழில் கூட நீங்கள் முன்னாடி சொல்லிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ப்ளஸ் GS, இவ்வளோ தானே குரூப் 4க்கு. குரூப் 4 பொறுத்தவரை இவ்வளோ தான் விஷயம். இப்போ இதில் தமிழை பொறுத்தவரை உங்களுக்கு 100 மார்க் வந்துடும், மேக்ஸை பொறுத்தவரை 25 மார்க் வந்துடும், GSஐ பொறுத்தவரை 75 மார்க் வந்துடும். இந்த 75 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை யூனிட் படிக்கணும் அப்படின்னா, மொத்தம் 9 யூனிட் படிக்கணும். அப்போது 75 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். நார்மலாக எவ்வளோ வருது? ஒரு யூனிட், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபின்னு இவ்வளோ விஷயம் படிக்கிறோம். அப்போ 9ஆக பிரிச்சிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு எத்தனை மார்க் வரும்னு யோசிங்க. 8 9 72, 8 மார்க். சரிங்களா? ஒரு சப்ஜெக்டை படித்து முடிச்சிங்கன்னா 8 மார்க். இங்கே அப்படி தான் வருது இல்லை, அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், தமிழ் லாங்குவேஜ், இது நீங்கள் 6 to 12 பழைய புக்கு புது புக்கு எல்லாம் முடித்தோம்னா 100 மார்க். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பட் இந்த 25 மார்க் இருக்கு இல்லையா, இந்த 25 உங்களுக்கு ஒரே சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், பாடத்தை சொல்லலை, சப்ஜெக்டை சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கு நம்ம இப்போ இத்தனை பாடம் படித்து நம்ம ஒரு பாடத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 8 மார்க் கொண்டு வரோம். அந்த 8 மார்க்கையும் உறுதியாக சொல்ல முடியுமானா முடியாது. இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா 5 கொஸ்டின் கேட்பாங்களா, இல்லை 4 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுவே ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்டுருவாங்க திடீர்னு.
அப்போது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் சப்ஜெக்ட், மாறிக்கிட்டே இருக்கும். இதோட மார்க் இவ்வளோ தான் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும் சொல்லலாம். ஆனால் தமிழ் 6 to 12 புக்கை அட்டை டு அட்டை படிக்கணும். அது வந்து ஒரு ஆள் சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் எல்லாருக்கும் பேச தெரியும். தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு தமிழ் நல்லாவே எழுத தெரியும், தப்பு இல்லாமல் எழுத தெரியும். ஸோ அவங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்காது. நம்ம ஆல்ரெடி ஒரு 80% வந்து தமிழில் எலிஜிபிளாக இருப்போம். தமிழ் மீடியம் படிச்சிருந்தா. இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா 50%. அது ஒன்றும் சும்மா இல்லை அவங்களும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்தாலுமே தமிழ் ஒரு பேப்பராக படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. 1. 2வது தமிழில் தான் பேசுகிறோம். 2. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தமிழ் வந்து பெரிய விஷயமா இருக்காது. மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளாக படிக்க முடியாது. ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா தான் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டா தான் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரி இது ஸ்டாட்டிக் சப்ஜெக்டியா. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நீ 2010 கொஸ்டின் எடு. 10, 11, 12, 13, 14, இப்போ 23, 24 எந்த கொஸ்டின் வேணால் எடுங்க. 25 1 மார்க் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள். நோ வே, குறையாதுல்ல. 25னா 25 மேக்ஸ், அவ்வளோதான். நான் இதை முடிச்சிட்டேன்னா இப்போ சொல்லிட்டு போகலாம். 25க்கு 25 என் கையில் இருக்குது. இன்றைக்கி நான் மேக்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிக்கிறேன். இப்போ நான் சொல்லுவேன், நான் இப்போ போய் எக்ஸாம் எழுதுனா கூட 25க்கு 25 மார்க் போடுவேன். இங்கே சொல்ல முடியுமா ஹிஸ்ட்ரியில் 10க்கு 10 போடுவேன் அப்படின்ட்டு? கொஸ்டின் எடுக்கிறவன் சொல்லுவான், நான் ஹிஸ்ட்ரியில் 15 கொஸ்டின் எடுப்பேன், நீ 10க்கு 10 போட்டு என்ன பண்ண போகிற? புரியுதுங்களா? இப்போ எக்கனாமிக்ஸாக நான் பிளான் பண்ணுறோம். எக்கனாமிக்ஸில் 10 கொஸ்டின் கேட்டால் 10 போட்டுருவேன். நான் எடுக்கிறதே 5 தானே, இப்போ எப்படி 10 போடுவேன்? மாறுது இல்லைங்களா? எடுக்கிறதே எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் போட முடியும், ஒரு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால். ஆனால் இங்கே 25 மார்க்னா 25 மார்க் உங்கள் கையில். மார்க்குன்னு பார்த்தா 25 கிடையாதுயா, 25 கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு எத்தனை மார்க்கு? 1.5 மார்க். அப்போ ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு எத்தனை மார்க் உங்களுக்கு இங்கே ப்ளே பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5 மார்க். ஓகே, சரியா? சரி, இப்போது இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழ், ஜிஎஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ஜென்ரலாக யோசிக்கிறோம். இப்போ நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு அகாடமிக்ஸ் எங்கே எடுத்தாலும் சரி 20,000 30,000 குறைஞ்சது 15,000 குறைஞ்சி எங்கேயும் கிடையாது. சரிங்களா? அப்படி போட்டிங்கன்னா 25 மார்க்குக்கு மட்டும் யாரும் தனியாக ஸ்பெஷலாக பண்ணுறாங்களா அப்படின்னா கஷ்டம். ஏன்னா ஒரு ஹோல் சப்ஜெக்ட் பண்ணுறப்போ நமக்கு அந்த மேத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய டேஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் கொடுக்கலாம் அதிகபட்சமாக. ஒரு அகாடமிக் சைடில் எல்லா சப்ஜெக்டையும் ரன் பண்ணணும்ல, இவ்வளோ சப்ஜெக்ட் எடுக்கும்போது மேக்ஸுக்கு ஒரு 15 நாள் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது நடக்கிற விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கற்றுக்கிட முடியும்? ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறாங்களா? ஒரு டாபிக் ஒரு நாள் தான் எடுக்க முடியும். இல்லை மேக்ஸிமம் எத்தனை நாள் எடுக்க முடியும்னு யோசிங்க. 2 நாள். ஒரு நாள் எடுக்கலாம், அடுத்த நாள் இன்னும் மிச்சம் இருக்கிறத எடுக்க முடியும். உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கான டைம் இருக்காது. இன்றைக்கி வந்து மேக்ஸ் சார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, நாளைக்கு வந்து வேறு சப்ஜெக்ட்டில் சார் எடுப்பாங்க. கரெக்டாக? ஒரு வாரம் ஃபுல்லாக மேக்ஸ் வாரம்னு போட மாட்டாங்க. ஒரு நாள் மேக்ஸா, அடுத்த நாள் என்ன இருக்கும்? பாலிட்டி, இல்லை ஹிஸ்ட்ரி, இல்லை சயின்ஸு, அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கிறப்போ சில பேர் இன்னும் மேக்ஸில் ஸ்ட்ராங் இல்லாமையே இருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் யார் யாருக்குன்னா, ஒருவேளை நான் மேக்ஸில் 20 மார்க் எடுத்தேன் போன டைம், 20+ எடுத்துட்டேன், 20 மார்க் நான் எடுத்துட்டேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 168 கொஸ்டின் போட்டேன், வேலை 170க்கு கிடச்சிச்சு. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் நான். ஆனால் 2 மார்க்கில் வேலையை மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ நம்ம எங்கே யோசிக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். 20 மார்க் நீங்கள் விஏவில் போட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் மிஸ் பண்ணது வெறும் 2 மார்க்கில். சரிங்களா? நீ இதை விட்டுட்டு நான் ஹிஸ்ட்ரியை திரும்ப நல்லா படிக்க போகிறேன், பாலிட்டியை படிக்க போகிறேன், தமிழில் 100க்கு 100, தமிழில் நீ ஆல்ரெடி 95 போட்டிருப்ப, தமிழில் 100க்கு 95 போட்டிருப்பீங்க. இந்த 5 மார்க் நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே 95ல் நிற்கும் அது கண்டிப்பாக. சரிங்களா? 98 வரை வந்தால் லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பழைய புக்கு, புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இலக்கணம் எல்லாம் மிங்கிள் பண்ணி வந்துடும். பட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை இந்த 5 மார்க் விட்டதுன்றது உங்கள் தப்பு தான். இந்த 5 நீங்கள் ஒரு வேளை எடுத்திருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிருப்பீங்கல்ல. ஏன் 5ல் 2 எடுத்தால் உள்ளே போயிருப்பீங்கல்ல. நீங்கள் முடிஞ்ச வரை இதில் 25க்கு 25 எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இங்கே பேலன்ஸ் பண்ணிடலாம்யா. அவ்வளோதான். இந்த 25க்கு 25 கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். வேணால் நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணவங்க யாரை வேணால் எடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக 25க்கு 20+ போட்டிருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே மற்றதில் பேலன்ஸ் பண்ணி இங்கே பிரச்சனை வராத வரைக்கும் ஒன்றுமே இல்லை. மற்றதில் பிரச்சனை வந்துருச்சுன்னா இங்கே கட் ஆஃப் குறைஞ்சிரும். உங்கள் வேல்யூ உங்களோட மார்க் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் இங்கே ஏற்றினா மட்டும்தான் நம்பிக்கையாக சொல்ல முடியும். மேக்ஸா 25க்கு 25 நான் போடுறேன். ஸோ இப்போ இந்த அசூரன்ஸை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. மேத்னா 25 out of 25ங்கிற அசூரன்ஸை நான் கொடுக்குறேன். 25க்கு 25 நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? பட் எனக்கு நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணி கிளாஸ் கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம 25க்கு 25 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா வருஷமும் எவ்ரி இயர் 3 பேட்ச் நான் பிளான் பண்ணியிருக்கேன். 3 பேட்சஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப வந்து என்கிட்ட டவுட் கேட்காதீங்க. எல்லா டீட்டெயிலும் ஃபீஸ் கூட இதை சொல்லிடுறேன் ஃபுல்லாகவே. 3 பேட்ச். சரிங்களா? பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3. பேட்ச் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா February மந்த்து.
ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே அப்படி வந்தால் மண்டேல ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எப்பயுமே மண்டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இல்லை சண்டே ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி பிளான் பண்ணி எல்லா கிளாஸுக்குமே ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது ஷார்ட்கட்ஸ் கொடுப்பேன். இதெல்லாம் சண்டேல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னைக்கு சண்டே வருதோ அந்த சண்டேல உங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கும் ஓரியன்டேஷன். அதுக்கு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஃபெப். அதுக்கு அடுத்த பேட்ச் ஜூனு. அதுக்கு அடுத்த பேட்ச் அக்டோபர். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து யாரும் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்கக்கூடாது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் பேட்ச்? இதுதான் நம்மளோட ஷெடியூல். எவ்ரி இயர் எல்லா வருஷமும் இதுதான். நீங்கள் இப்போ 2024 பார்க்கலாம், 2025 பாருங்கள், 2026, 27, 2040 கூட பாருங்கயா. நான் இதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன். அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை மற்ற சப்ஜெக்ட்டுக்கானதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ போட்டுருவேன். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை பிப்ரவரி நீங்கள் யோசிக்கவே வேணாம். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் சண்டே உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதில் இன்னும் ஒரு ஆஃபர் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தவரை ஸோ என்னால் எவ்வளோ மினிமம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பனாக தான் சொல்ல போகிறேன். எதையும் மறைக்கலை, எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் டூரேஷன். பிப்ரவரியில் ஆரம்பித்தா மேலே முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து ஜூனில் ஆரம்பித்தா செப்டம்பர், அடுத்து அக்டோபரில் ஆரம்பித்தா ஜனவரி, மறுபடியும் பிப்ரவரி. இது மாதிரி 3மே போய்கிட்டே இருக்கும். ஒரு 4 மாதத்துக்குள்ளே நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவேன். இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அசூரன்ஸ். 4 மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 4னா குரூப் 4, குரூப் 2னா குரூப் 2, குரூப் 1னா குரூப் 1, எத்தனை டாபிக் வருதோ எல்லா டாப்பிக்கையும் முடிச்சிருவேன். சரிங்களா? நான் முடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் அண்டு ஃபார்முலா. கான்செப்ட் அண்டு ஃபார்முலா முடிப்பேன். சரிங்களா? செகண்ட் டே கிளாஸில் உங்களுக்கு ஸ்கூல் புக் செகண்ட் டேல உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். முடிக்கும் போதே ஸ்கூல் புக் அண்டு பிஒய்க்யூ இது ரெண்டுமே பிடிஎஃபாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். இது கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியது. பிடிஎஃபாக கிளாஸ் ஜாயின் பண்ணுற குரூப்பில் தனியாக அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் 3வது செஷன் 2வது செஷனுமே நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் நீங்கள் டவுட் கேட்பீங்களா, டவுட் கிளாரிஃபிகேஷன். இந்த கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் இது புரியுறது இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அடுத்து பிஒய்க்யூ, இந்த மாதிரி 2 செஷனாக போட்டுக்கிட்டோம்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கு 2 நாள் குறைஞ்சது எடுப்போம், அதிகபட்சமாக 3 டைம் எடுப்போம். சரிங்களா? ஒரு டாபிக் முடிச்சுட்டு ஆல்டர்னேட் டேஸ் தான். இன்றைக்கி நான் முடிக்கிறேன்னா நாளைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு தான். அப்போ 2டையும் கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ண விட்டுருவேன். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ண நோட்டை எனக்கு சப்மிட் பண்ணணும். சரிங்களா? நான் கேட்குறவங்க எனக்கு பிடிஎஃப் அனுப்பணும். 1. 2வது ஃபுல்லாக எனக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிடணும் அன்றைக்கே. இந்த செஷன் மட்டும்தான் உங்களை டெவலப் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பேசிக் அண்டு கான்செப்ட் செஷன்னா நார்மலாக நம்ம எப்போ படித்தாலுமே நமக்கு ஒரு அகாடமி சைடில் கொடுக்குறது பேசிக்கும் கான்செப்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்கு தான் டைம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷல் பேட்ச்னு போடுறப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்கூல் புக்கு பிஒய்க்கு டைம் கொடுத்து அதை சால்வ் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. இப்போ சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அப்போ தான் உங்களுக்கு டவுட் வரும். நான் போர்டில் எழுதி போகிற பார்த்து காப்பி பண்ணுறப்போ டவுட்டே வராதியா? சரிங்களா? உண்மையிலே நீங்களே யோசிச்சு பாருங்கள், டவுட்டே இருக்காது. அப்படியே காப்பி பண்ணிட்டு போவோம், ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் போய் எழுதுகிறப்போ டவுட் வரும்ல. ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுவுமே கையில் இல்லாமல் டேரெக்டாக எடுத்து பார்க்குறீங்க. அப்போ கண்டிப்பாக டவுட் வரும். இந்த டவுட்டுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் செஷன். இதே மாதிரி ஒரு 2 டாபிக் முடிஞ்ச உடனே எவ்ரி 2 டாபிக், ஒவ்வொரு 2 டாபிக் முடிஞ்ச உடனே 2 டாபிக் முடியுதா ஒரு டெஸ்ட்டு. இது தனியாக கொடுத்துருவேன். எல்லாமே பைலிங்குவல், தமிழ் அண்டு இங்கிலீஷ். சரிங்களா? இந்த 2 டாபிக் டெஸ்ட்டு வர்றது 30 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? அது மாதிரி 4 டாபிக் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு 2 டாபிக் முடியும் போது 30 மார்க் டெஸ்ட்டு, 4 டாபிக் முடிகிறப்போ 4ஐயும் கம்பைல் பண்ணி 50 மார்க் டெஸ்ட்டு. சரிங்களா? அடுத்து 5, 6 முடிஞ்ச உடனே 30 மார்க் டெஸ்ட்டு, 6, 7, 8 முடிஞ்ச உடனே 1லேருந்து 8 வரை 50 மார்க் டெஸ்ட்டு. இந்த மாதிரி பேட்டர்ன் மாறிக்கிட்டே வரும் வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு. சரிங்களா? இது நான் அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன் உங்களுக்கு. டாபிக் முடிக்க தான் வரும். இதுக்கு நம்ம டேட் சொல்ல முடியாது, எப்போ முடியுதோ முடிய வரும். இது இல்லாமல் எவ்ரி வீக் சண்டே அது நம்ம குரூப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். சண்டே பிஒய்க்யூ ஒரிஜினல், அதாவது சிங்கிள் பேப்பர். இது வந்து சிங்கிள் பேப்பர். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, பிஒய்க்யூ. இது எப்படி கொடுப்பேன்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 2011லேருந்து இது வரை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னெல்லாம் கேட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 100 பேஜ் வருதா, 100 பேஜையும் கொடுத்துருவேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த கிளாஸில் இப்போ உங்களை மாதிரியே 10 பேர் 20 பேர் டவுட் கேட்பாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு 2 கொஸ்டின் டவுட் வச்சா கூட அந்த கிளாஸில் ஒரு 30-40 கொஸ்டின் பார்ப்போம். அப்போது எல்லாருக்கும் எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும். நம்ம பார்த்த பேட்டர்லேயே எல்லா கொஸ்டினும் சால்வ் ஆயிரும். ஒருவேளை டவுட் வருதுன்னா இந்த டவுட் உங்களுக்கு இங்கே வராமல் இருக்கலாம். ஒருவேளை எக்ஸாமில் வந்துச்சுன்னா அப்போ அடுத்தவங்க அந்த டவுட்டை கேட்குறப்ப டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும்.
சரிங்களா? இப்போது நம்ம கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் என்ன நடக்கும்னா இது எல்லாமே ரெக்கார்டு சரிங்களா? இது நமக்கு ஆப்பில் கொடுத்துருவேன். எல்லா கிளாஸுமே ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டு வீடியோ ஆப்பில் கொடுத்துருவேன். இன்றைக்கி நான் அட்டன் பண்ண முடியல, திடீர்னு ஊருக்கு போயிட்டேன், இல்லை ட்ராவலில் இருந்தேன் அப்படின்னா அடுத்த நாள் ஆப்பில் ரெக்கார்டு வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பேட்ச் அட்டன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் 25 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸ்கூல் புக்கு பிஒய்க்யூ டவுட் கிளாரிஃபை பண்ணிடுவேன். அது மாதிரி கம்பைன் பிஒய்க்யூ ஃபைல் கொடுத்துருவேன், ஸ்கூல் புக் கம்பைன் ஃபைல் கொடுத்துருவேன். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த டெஸ்ட்டு நான் டாபிக் முடிய தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு இந்த வீக்லி சண்டே ஒரு பிஒய்க்யூ சிங்கிள் பேப்பர் டெஸ்ட்டு நார்மலாக போய்கிட்டே இருக்கும். இது எவ்ரி சண்டே. சரிங்களா? அதுக்கு டிஸ்கஷன் யூடியூப்பில் போகும். பட் இது எல்லாமே கூகுள் மீட்டில் தான் போகும். சரிங்களா? கூகுள் மீட் இதை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி இந்த மந்த்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இதில் இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 ரூபீஸ்ன்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். சரிங்களா? ஏன்னா நார்மல் நான் யூஸ்வல் எல்லார்ட்டையும் பேசியாச்சு. ஏன்னா இதில் நம்ம பண்ண போகிற ஒர்க் நிறையா, இதுக்கு ஒர்க் பண்ண போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இதுக்கு நான் காலையில் தனியாக 3 மணி நேரம் ஒதுக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு நார்மல் கிளாஸ் போகிறப்போ ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2500 2500 பட் இதில் இப்போ எக்ஸாம்பிள் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஜனவரி 31லேயே ஜாயின் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனவரி 31ல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா -500 2000 பே பண்ணால் போதும். திரும்பவும் சொல்கிறேன், நான் பிப்ரவரி 1ல் தான் எனக்கு தெரியும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பிப்ரவரி மந்தில் ஜாயின் பண்ணால் 2500 சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ் சொன்னேன். 100 மெம்பர்ஸை தாண்டினாலும் சரி, பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது 2000. நல்லா புரிஞ்சதா? ஸோ அப்போ ஜூன் அப்படின்னா நீங்கள் முன்னாடி என்னது மேக்குள்ளே நான் ஜூன் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ கரெக்டாக கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடியே உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதாவது வாய்ப்பாடு படிக்கணும், ஸ்கொயர் படிக்கணும், என்னெல்லாம் ஹோம் இருக்கோ அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிப்பேன். சரிங்களா? 1 வீக் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஆரம்பிக்க போகிறோமா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 60 பேருக்கு மேலே பழைய பேட்சில் இருந்து இதில் வருவாங்க, இப்போவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 25ஆம் தேதியிலேருந்து ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நான் சொல்லியிருக்கிறது ஒரு 100 பேர். சரிங்களா? பட் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் நான் இப்போ இந்த வர்ற பேட்சில் கொடுக்க சொல்லிட்டேன். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜருமா. நார்மலாக 2500 நீங்கள் ஜனவரி 31க்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா 2000. சரிங்களா? என்னென்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்டட் ஆப்பில் வந்துடும். செகண்ட் திங் இன்னொன்று என்ன அப்படின்னா எப்பயுமே அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள், அதாவது ஜூன் 1 அப்படின்னா நீங்கள் மே 30, 31 ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஆஃபர் வரும். சரி, இன்னொன்று சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸில் இந்த ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், படிக்கிறேன், 4 மாதம் கழிச்சு கேப் விட்டேன், இப்போ பிப்ரவரி பேட்சில் நான் படிக்கிறேன். சரிங்களா? எனக்கு இப்போ பிப்ரவரியில் எனக்கு எக்ஸாம் இல்லை, நான் குரூப் 4 படிக்கலை. ஜூனு அடுத்து அக்டோபர், இப்போ எனக்கு அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப் 1 வருது. இப்போ நான் இந்த பேட்ச் படிச்சுட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எப்பயுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் முடிஞ்சால் அவ்வளோதான், நம்ம தான் படிச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் அடிஷ்னல் ஆஃபர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பேட்சுக்கு நார்மலான ஃபீஸு 2500. சரிங்களா? பட் ஒரு வேளை நான் அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணுறேன், மறுபடியும் 2500 பே பண்ணணும், இல்லை மறுபடியும் 2000 பே பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே நான் முன்னாடி மாதமே பண்ணால் கூட நான் அடுத்த எக்ஸாம் வர அப்படியே ரெகுலராக சில பேர் இந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் கேட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே, படித்து முடிச்சதுக்கப்புறம் டச் விட்டு போயிட்டோம்னா என்ன ஆயிடுது, ரொம்ப கேப் ஆகி போயிருதா. படித்து முடிச்சதுக்கப்புறம் டச் இல்லை அப்படின்னா ரொம்ப கேப் ஆயிடுது. இந்த கேப் என்ன ஆயிடுது அப்படின்னா மேக்ஸ் ஸ்பீடு குறைஞ்சிருது. ஸோ அப்போ அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸாம் வர கண்டினியூஸாக படிக்கணும், எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பேட்ச் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த பேட்ச் கண்டினியூ பண்ணுறதுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2000 பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அடுத்த பேட்சில் 50% பண்ணிக்கலாம். 1000 பே பண்ணால் போதும், வேணும்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டே என்ன செய்ய போகிறேன், ஒரு வருஷமாக படிச்சுக்கிறேன், மொத்தமே இது கூட எக்ஸ்ட்ரா 500 3000 பே பண்ணீங்க அப்படின்னா பெர் இயர் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? சிங்கிள் பேமெண்ட் தான், நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. அஸ் பர் ப்ரொசீஜர் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு. சரிங்களா? அப்படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது. ஒரு வருஷம் எத்தனை 365 நாள், ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு போட்டால் எவ்வளோ ஆச்சு, 3600 மேலே வருதா ஒரு வருஷத்துக்குன்னு ஜாயின் பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஏன்னா எவ்வளவோ எதுக்கோ செலவு பண்ணுறோம், புரியுதுங்களா? ஸோ நம்ம 2 நாள் படத்துக்கு போனால் என்ன செலவு பண்ணுறோம், ஒரு நாள் படத்துக்கு போயிட்டு இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா 500 காலி. படிக்கிற விஷயம், படம் வந்து யாரோ எடுக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க, பட் நம்ம கொடுக்குறோம். இது நான் உங்கள் கண்ணு முன்னாடி நான் உங்களுக்கு நடத்துகிறேன். உங்களுக்கு நான் டெய்லி நான் என்னோட 3 மணி நேரத்தை டெய்லி செலவு பண்ணுறேன், ஒரு நாள் செலவு பண்ணல. படம் ஒரு நாள் பார்த்துட்டு வரீங்க, பட் நான் இது ஒரு நாள் கிடையாது, நான் உங்களுக்கு 60 நாள் நான் உங்கள் முன்னாடி வந்து கிளாஸ் எடுக்கிறேன்.
பட் என்னோட கிளாஸ் குவாலிட்டி உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில பேர் கேட்கலாம், பேட்சுக்கும் அதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட அந்த வீடியோ 150 நாள் பிளான் பண்ணோம். இது அந்த இப்போ பிளான் படி 200 நாள் போகுது. ஏன்னா பார்த்தா தெரியும், நீங்கள் நம்பர் சிஸ்டம் நம்பர் சீரிஸ் இன்னும் முடிக்கல, பட் 13 வீடியோ. இப்போ LCM CF என்னோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 வீடியோ. ஒரு டாப்பிக்கு 10ன்னு வச்சோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 டாபிக் முடிக்கிறப்போ 200 வீடியோ போயிடும். அப்போ 200 நாள் ஆயிரும். ஸோ 200 நாளில் நான் முடிச்சிடலாம். இந்த 200 நாள் முடிச்சு ரிவிஷன் இருக்கு இல்லையா, அதுதானே விஷயம். உங்களுக்கு 10 நாள் படித்ததை இப்போ நானே ரிவைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னா திரும்பவும் சொல்கிறேன், அந்த 150லேருந்து 200 நாள் வீடியோ உங்களுக்கு போதும். சரிங்களா? பட் இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை நம்பி டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 100% கடைசி நாள் வரை நான் கூட்டிகிட்டு போவேன். கடைசி நாள் வரை ஏன்னா ரிவிஷன் பண்ணி, ஏன்னா எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணணும்ல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஊருக்கே சர்வீஸ் பண்ணுவோம். பட் வீட்டை விட்டுருவோமா? வீட்டில் நமக்கு இத்தனை நாள் சாப்பாடு போட்டிருக்காங்க, அந்த கடமைக்கு ஏதாவது பண்ணுவோம்ல. புரியுதா? சர்வீஸ்க்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் நார்மல் சர்வீஸ் நார்மலாக பண்ணுவேன். உங்களுக்கு 200 நாள் வீடியோவில் எந்த குறையும் இருக்காது, வீடியோ பக்காவாக வரும், உங்களையும் கைட் பண்ணுவேன். சரிங்களா? பட் நம்மளை நம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களுக்கு நான் பண்ண வேண்டிய விஷயத்தை கடைசி நாள் வரை பண்ணிடுவேன். ஆனால் இதில் ஒரு தப்பு என்ன நடக்கக்கூடாதுன்னா, டீவியேட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நாள் இப்போ 300 பேர் ஜாயின் பண்ணுறீங்க, 200 பேர் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட கடைசி நாள் வரை அப்படியே ட்ராவல் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது, வேலையை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதில் மிஸ் பண்ணி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபெயிலியரை யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நான் சொல்கிறத கரெக்டாக ட்ராவல் பண்ணி என் கூடயே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் வேலை வாங்குறதையும் யாரும் தடுக்க முடியாது. இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குறீங்க, கண்டிப்பாக 2024 கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுறீங்க, அது உறுதி. பட் உங்களோட விடாமுயற்சி, நீங்கள் எடுத்த நோக்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்களோ அந்த உறுதி தான் 2024 உங்களை ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடியது. மைண்டில் நல்லா வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10 நாள் கழிச்சு எனக்கு வேறு ஒரு ஒர்க் வந்துச்சு, ஏன்னா இன்னும் எக்ஸாம் தான் இல்லையே, 150 நாள் இருக்குல்ல, 30 நாள் போஸ்ட்போன் பண்ணுவோம். 150 நாள் ஷெடியூல் போட்டோம், அடிச்சுட்டு மறு 120க்கு போடு, 120 தூக்கிட்டு 100 மாற்று, அதாவது 30 மாற்று அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும்? நீ வேலையை 1 வருஷம் கழிச்சு வாங்க, அது இன்னும் 2 வருஷம் கழிச்சு வாங்க, இல்லை 10 வருஷம் கழிச்சு வாங்கன்னு அதுவும் போஸ்ட்போன் ஆகி போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம குறிக்கோள்லையும் நோக்கத்துலையும் உறுதியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் எல்லாரும் வேலைக்கு போக போகிறது உறுதி. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு எழுதி வைங்க, இதே உறுதியோடு இருங்க. வேலை வாங்குறீங்களா இல்லைன்னு பாருங்களேன், கண்டிப்பாக வாங்குவீங்க. சரிங்களா? அதனால் ஒரு சில விஷயங்கள் மைண்டில் உறுதியாக இருக்கணும். ஸோ இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேம்மா. யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. 9622669943 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண டீட்டெயில்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வர போகும்ப்பா. இந்த பேட்சில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டார்ட் ஆகும் பேட்ச்சு. பட் இந்த பேட்சை பொறுத்தவரை ஒரு வேளை எக்ஸாம் வந்து ஜூன் ஜூலை வருதுன்னா கூட நான் உங்களுக்கு அதிலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், தனியாக எதுவும் பே பண்ண வேணாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்களா, இப்போ 2.5, இப்போ ஆஃபரில் போகிறது பார்த்தீங்கன்னா 1999 தான். 1999 இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு நடக்குது அதுக்கு முதல் நாள் வர இப்போ லாஸ்ட்டு 10 நாள் யூடியூப்பில் ஒரு ரிவிஷன் கொடுப்பேன் கடைசியாக. ஸோ அந்த ரிவிஷன் உங்களுக்கு 3வது ரிவிஷனாக இருக்கும் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா கிளாஸு புக் பேக் கிளாஸில் போகும், இது போக 4 மணி கிளாஸு அது தனியாக போகும், திரும்ப அந்த 10 நாள் ரிவிஷன் அது தனியாக போகும். நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடைசி எக்ஸாம் கிட்ட வர்றப்போ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 50 கொஸ்டின் கொடுப்பேன் ஒவ்வொரு டாப்பிக்லையும், எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கொஸ்டின் இருக்குது, நம்ம டெஸ்ட் எழுதுகிற கொஸ்டின், இதை தாண்டியாக கொஸ்டின் எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுப்பாங்க, எடுக்க முடியாதுன்னு சொல்லலை, டைப் நம்மளை தாண்டி வராதியா. சரிங்களா? அதனால் இந்த வருஷம் என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே 2024 கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.